த்ரிஷா இருக்கிற வரைக்கும் விஜய ஒண்ணும் செய்ய முடியாது. மாந்திரீக சக்கரவர்த்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? விஜயும், த்ரிஷாவும் கோலிவுட்ல ரீல் ஜோடிகள்ல ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரைட். 2 பேரும் சேர்ந்து 5 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கோட் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸும் ஆடியிருக்காங்க. சூழல் இப்படி இருக்க, தொடர்ந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு, ஒரு தரப்புல கிசுகிசுக்கள் கிளம்புச்சு. அவங்களும் அத உறுதி செய்யக்கூடிய விதமா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்து நின்னாங்க. பிரவீன் காந்தி இயக்குன ஜோடி படத்துல சின்ன கதாபாத்திரத்துல தோன்றி பின்னாடி ஹீரோயினா மாறினவங்க தான் த்ரிஷா. தொடர்ந்து பல பேர் கூட நடிக்க ஆரம்பிச்ச அவங்க, விஜய் கூட கில்லி படத்துல முதன்முறையா சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது. அது மட்டும் இல்லாம, ஆன் கேமராவுல அவங்களோட கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. இதனாலேயே அந்த ஜோடிய ரசிகர்கள் தல மேல தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த படத்தோட பெரிய சக்சஸ் தொடர்ந்து அவங்கள திருப்பாச்சி, ஆதி, குருவி மாதிரியான படங்கள்ல சேர்ந்து நடிக்க வச்சாங்க. அந்த படம் பெரிய சக்சஸ் ஆக, அவங்க தொடர்ந்து திருப்பாச்சி, ஆதி, குருவி மாதிரியான படங்கள்ல சேர்ந்து நடிச்சாங்க. அவங்க தொடர்ந்து நடிச்சத வச்சு 2 பேரையும் சேர்த்து திரைத்துறையில கிசுகிசுக்கள் ஆரம்பிச்சது. இதனால இடையில சேர்ந்து நடிக்கிறத நிறுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற பேச்சு கூட இருக்கு. சூழல் இப்படி இருக்க, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல லியோ படத்துல பல வருஷத்துக்கு பின்னாடி சேர்ந்து நடிச்சாங்க. படம் ஃபிளாப் ஆனாலும் விஜய் த்ரிஷா ஜோடி வழக்கம் போல கொண்டாடப்பட்டுச்சு. படத்துல லிப்லாக் காட்சியெல்லாம் வச்சிருந்தாங்க. பல வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் அவங்கள இணைச்சு லியோ படத்துல கிசுகிசுக்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு. விஜயோட பிறந்த நாளுக்கு லிஃப்ட்ல அவர் கூட இருந்த போட்டோவ பகிர்ந்து த்ரிஷா வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அத வச்சு பலரும் பல விதமா பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே வீட்ல தங்குறாங்க. விஜய் அவரோட மனைவி சங்கீதாவ பிரியறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசினாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் சங்கீதா கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சு நடிகை கூட விஜய்க்கு தொடர்பு இருக்கிறதா குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஏற்கனவே த்ரிஷா, விஜய் கிசுகிசுவுக்கு இது மேற்கொண்டு பலம் சேர்த்தது. அவங்க அப்படி குற்றம் சாட்டி சில நாட்கள்லயே விஜயும், த்ரிஷாவும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னும், இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல சினிமாவுல இருந்து விலகி விஜய் கட்சியில த்ரிஷா இணைவாங்க அப்படின்னும் பல பேச்சுக்கள் வருது. இந்த நிலையில மாந்திரீக சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சாமுண்டி மலைக்கா தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி குடுத்தாங்க. அந்த பேட்டியில அவங்க, "த்ரிஷாவோட ஜென்ம ஜாதகம் என்னன்னு நான் சொல்றேன். த்ரிஷா மலையாளி, பகவதி குலதெய்வம். விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே த்ரிஷா தான். விஜய் கூட த்ரிஷா இருக்கிற வரைக்கும் விஜய எதுவுமே செய்ய முடியாது. த்ரிஷா தான் விஜயோட பலமே. இப்போ அவங்கள பத்தி வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாறும். பகவதியோட அனுகிரகம் இருக்கிறவங்கள எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர கீழ தள்ளலாம். ஆனா அழிக்க முடியாது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க.